ஸ்லோகம் 69. சூதன் இங்க சௌனகாதிகள் கிட்ட சொல்ற மாதிரி கதை சொல்லப்படுறதுனால இங்க சூத உவாஜா ஏவம் ஸ்துதா ததா தேவி குணாதீதா மகேஸ்வரி பிரசன்னா பரமாமாயா வேதை சாங்கைச்ச சாமகை. 69வது ஸ்லோகத்தோடு கண்டினியூஷன் ஆக்கும் 70வது ஸ்லோகம். அதை ரெண்டையும் சேர்த்து சொல்லறதுதான் அந்த அர்த்தம் அங்க பூர்ணமாகிறது. அப்படிங்கிறதுனால 70வது ஸ்லோகத்தையும் சேர்த்து இங்க பார்க்கலாம். ஸ்லோகம் 70. தானுவாஜ ததாவாணி ச ஆகாசஸ்த அசரீரிணி தேவான் பிரதி சுகை சப்தை ஜனானந்தகரே சுபா. ஏவம் ஸ்துதா ததா தேவி குணாதீதா மகேஸ்வரி பிரசன்னா பரமாமாயா வேதைஹி சாங்கைஹி ச சாமகைஹி. தான் உவாஜ ததா வாணி ச ஆகாசஸ்த அசரீரிணி தேவான் பிரதி சுகைஹி சப்தைஹி ஜன ஆனந்தகரி சுபா. சாங்கங்களாயிருக்கிற வேதங்கள் சாமகான ரூபத்தில துதிச்சோன குணாதீதையும் பிரசன்ன முகத்தோடு கூடி இருக்கிறவளுமான அம்பாள், சிரஷ்டையா இருக்கிற பகவாள், அந்த மகாமாயாயிருக்கிற அம்பாள், மகேஸ்வரியான தேவி அசரீரிணியாயிட்டு வானத்துல நின்னுண்டு ஜனங்களுக்கு ஆனந்தம் உண்டாக்குற மாதிரி சுபமான வாக்குகளால தேவர்கள் கிட்ட இப்படி சொன்னா. சரீரம் இல்லாதக்கு சப்தம் மட்டும் கேட்கறதாக்கும் அசரீரி. இங்க அம்பாள அசரீரிணி அப்படின்னு விசேஷனம் படுத்தப்படுறது. சரீரம் இல்லாதக்கு சப்தம் மட்டும் பிரகடமாக்கிறவள் அப்படின்னு அர்த்தம். இந்த அசரீரி வாக்கியம் கேட்கணும் அப்படின்னாக்கா இந்த பிரபஞ்சத்துல பல பல சத்தங்கள் இருக்கு. அப்போ பகவானோட உத்தம பக்தர்களா இருக்கிறவாளுக்கு பகவான் அடிக்கடி பலவிதமான அசரீரி வாக்கியங்களை சொல்லுவர். பக்தர்களோட கான்சென்ட்ரேஷன் பகவானில இருந்தது அப்படின்னா அந்த அசரீரி வாக்கியம் காது வழியா கூட கேட்கறதுக்கு சாதிக்கும். இந்த பிரபஞ்சத்துல பலவிதமான சத்தங்கள், அந்த சத்தங்கள் எல்லாம் அடங்கினாதான் இந்த சத்தம் நமக்கு கேட்கும் அசரீரி வாக்கியம். அப்போ ஸ்ரத்தை அப்படிங்கிறது ரொம்ப மஸ்ட். பகவானை கூப்பிடுறத, பகவானில மனசு லயிக்கிறத, கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மஸ்ட். நினைவு, மனசு, சரீரம் எல்லாம் பகவானை சேர்ந்தே இருந்தாதான் அந்த பகவானோடு அந்த அசரீரி வாக்கியத்தை கேட்க முடியும். அதனாலேயே ஸ்ரத்தை உண்டாகணும் அப்படின்னாக்கா பக்தி அப்படிங்கிறது மஸ்ட். அப்படி பக்தி உண்டாயி ஸ்ரத்தை உண்டாகிறத பகவானோடு அந்த அசரீரி வாக்கியத்தை நமக்கு கேட்க முடியும். அது ஸ்ரீகிருஷ்ண பகவான் ஆயிக்கட்டும், ஐயப்ப சுவாமி ஆயிக்கட்டும், அம்பாளாகட்டும், நம்ம எந்த ரூபத்துல பகவானை தியானிக்கிறோமோ அந்த ரூபத்தில் இருக்கிற பகவானோடு அசரீரி வாக்கியம் நமக்கு கேட்கும். இங்க ஆதிபராசக்தியான தேவி அசரீரி வாக்கியம் சொன்னதாயிட்டாக்குமே இங்க கேட்கிறோம். அதனால ஆதிபராசக்தியோடு அசரீரி வாக்கியத்தை இங்க வேதங்களோடு காதுல கேட்டுது அப்படின்னு இங்க சொல்லப்படுறது. அசரீரி வாக்கியம் அப்படிங்கிறது காது வழியா கேட்கணும் அப்படிங்கிறது கூட மஸ்ட் கிடையாது. பகவானில ஸ்ரத்தைய கான்சென்ட்ரேட் பண்ணி பக்தியோடு கூடி இருக்கிற நமக்கு நம்மளோட மனசுக்குள்ள அன்எக்ஸ்பெக்டட் ஆயிட்டு திடீர்னு தோணற அந்த ஒரு இன்ட்யூஷன் கூட பகவானோடு அசரீரி ஆயிட்டு இங்க எடுக்க வேண்டி உள்ளது அப்படிங்கிறதையும் இதன் வழியா இங்க சொல்லலாம் அப்படின்னு தோணுறது. அந்த அளவுக்கு டீப்பான சிந்தை, பகவானை பற்றின நினைப்பு, பகவான் இல்லாதக்கு வேற ஒண்ணுமே நாதி இல்லை அப்படிங்கிற அந்த தோணல் உண்டாகிறத
நமக்கு எந்த நேரத்துல என்ன செய்யணும் அப்படிங்கிற இன்ட்யூஷன் அது நமக்கு மனசுக்குள்ள தோணும். அது தோண வைக்கிறதும் பகவானாக்கும் அப்படின்னு இங்க நமக்கு தெரிய வருது. அப்படி அசரீரி வாக்கியம் ஆகாசத்துல நின்னுண்டு அம்பாள் ஜனங்களுக்கு ஆனந்தம் உண்டாக்குற மாதிரி சுபமான வாக்குகளால தேவர்கள்கிட்ட இப்படி சொன்னா அப்படின்னு இங்க சொல்லப்படுறது. ஸ்லோகம் 71. மா குருத்வம் சுராஸ்சிந்தாம் ஸ்வஸ்தாஸ்திஷ்டந்து ஜாமரா ஸ்துதாஹம் நிகமை காமம் சந்துஷ்டாஸ்மி ந சம்சயா. மா குருத்வம் சுராஹ் சிந்தாம் சுராஹா சிந்தாம் ஸ்வஸ்தாஹ திஷ்டந்து ச அமராஹ ஸ்துதா அஹம் நிகமைஹி காமம் சந்துஷ்ட அஸ்மி ந சம்சயः. மா குருத்வம் சுராச்சிந்தாம் ஸ்வஸ்தாஸ்திஷ்டந்து ஜாமரா ஸ்துதாஹம் நிகமை காமம் சந்துஷ்டாஸ்மி ந சம்சயா. வேதம் அப்படின்னா அறிவு, அறிவுனால தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆசைனால ஸ்துதிச்சதுனால நான் ரொம்ப பிரியமா இருக்கேன். வேதங்கள் அப்படின்னா அறிவாக்குமே, அந்த அறிவினாலேயே என்ன ஸ்துதிச்சதுனால என்னெல்லாம் விஷயங்கள் தெரியணுமோ அதெல்லாம் தெரியறதுக்காயிட்டு ஸ்துதிச்சதுனால நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கேன் அப்படின்னு அம்பாள் சொல்லறா தேவர்கள் கிட்ட. தேவர்களே, நீங்கள் பலரையும் நினைச்சுண்டு சிந்தனை பண்ணிண்டு சங்கடப்படாதங்கோ. அமரர்களே அப்படின்னாக்கா மரணம் இல்லாதவர்களே, நீங்கள் சொஸ்தமாயிட்டு இருங்கோ. சொஸ்தா திஷ்டந்து, சொஸ்தமா உட்காருங்கோ. வேதங்கள் என்ன எப்படி ஸ்துதிக்கணுமோ அப்படி ஸ்துதிச்சா அதனால நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கேன். அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸ்லோகம் 72. யஹ புமான் மானுஷே லோகே ஸ்தௌதி ஏதாம் மாமகீம் ஸ்துதிம் படிஷ்யதி சதா பக்தியா சர்வான் காமான் அவாப்னுயாத். யத் புமான் மானுஷே லோகே ஸ்தௌத்யேதாம் மாமகீம் ஸ்துதிம் படிஷ்யதி சதா பக்தியா சர்வான் காமான் அவாப்னுயாத். ஏதொரு பக்தனாக்குமோ லோகத்துல என்ன என்னோடதான இந்த ஸ்துதியால ஸ்துதிக்கிறது, இந்த ஸ்துதி பக்தியோடு கூடிட்டு சதா ஆராக்குமோ படிக்கிறது. அப்படி இருக்கிற பக்தன் எல்லா விதமான ஆசைகளையும் சாதிப்பேன், நான் நடத்தி கொடுப்பேன். அவனுக்கு என்னெல்லாம் ஆக்கிரகமாக்கும் இருக்கோ இந்த உலகத்துல அதெல்லாம் அவனுக்கு கிடைக்கிற மாதிரி நினைச்ச மாத்திரம் இல்ல நடத்தி கொடுப்பேன். ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினைச்சா அதை நடத்தி கொடுத்துருவேன் அப்படின்னு இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 73. ஸ்ருணோதி வா ஸ்தோத்ரமிதம் மதீயம் பக்த்யா த்ரிகாலம் சததம் நரோயா விமுக்த துக்க சபவேல் சுகீஜ வேதோக்தமேதன்னனு வேததுல்யம். ஸ்ருணோதி வா ஸ்தோத்ரம் இதம் மதீயம் பக்த்யா த்ரிகாலம் சததம் நரோ யஹ விமுக்த துக்கஹ சஹ பவேத் சுகீச்ச வேத உக்தம் ஏதத் அனு வேததுல்யம். ஸ்ருணோதி வா ஸ்தோத்ரமிதம் மதீயம் பக்த்யா த்ரிகாலம் சததம் நரோயா விமுக்த துக்க சபவேத் சுகீஜ வேதோக்தமேதன்னனு வேததுல்யம்.
அம்பாள் சொல்றா தேவர்கள் கிட்ட, என்ன சம்பந்திச்ச நான் சம்பந்தமான இந்த ஸ்தோத்திரம் பக்தியோடு கூடிட்டு 3 வேளையும் ஆராக்குமோ காது கொடுத்து கேட்கிறா. அப்படி கேட்கிற பக்தன் சகல துக்கங்களும் இல்லாம ஆயிட்டு ரொம்ப ரொம்ப சுகமாயிட்டு வாழ்வன். வேதங்கள் செய்த இந்த ஸ்துதி அப்படிங்கிறது வேத துல்லியமாக்கும் அப்படின்னு இங்க சொல்லப்படுறது. வேதங்களாக்குமே அம்பாள ஸ்துதிக்கிறத நம்ம பார்த்தோம். ஐம்பத்தி 3வது ஸ்லோகத்திலேருந்து 68வது ஸ்லோகம் வரைக்கும் வேதங்கள் அம்பாள ஸ்துதிக்கிறதாயிட்டாக்கும் நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கிற வேத ஸ்துதி, அந்த ஸ்துதிய காது கொடுத்து கேட்கிறவன் எல்லா விதமான துக்கங்களும் நெகந்து போய் சுகம் அனுபவிப்பன் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம் சொல்லப்படுறது. அர்த்தம் தெரியாதக்கு காதுல கேட்டா கூடியும் இந்த ஸ்துதியோடு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. உலகத்துல எல்லாரும் சான்ஸ்கிரிட் தெரிஞ்சவா கிடையாது. பல பல ஸ்லோகங்களும் சம்ஸ்கிருதத்திலேயாக்கும் இருக்கு. இருந்தா கூடியும் அர்த்தம் தெரியலை அப்படின்னா கூடியும் அந்த ஸ்லோகங்களை காது கொடுத்து கேட்டானாலே புண்ணியமாக்கும். புண்ணிய சிரவண கீர்த்தனா. நம்மளோட உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மா அது ஈஸ்வரன் தான். நம்ம ஸ்லோகங்களோடு அர்த்தம் தெரியாதக்காக்கும் ஸ்லோகங்கள் கேட்கிறோம் அப்படின்னாலும் நமக்குள்ள இருக்கிற அந்த ஜீவாத்மாவுக்கு எல்லா அர்த்தங்களும் தெரியும். அப்படிங்கிறதுனால புண்ணிய சிரவண கீர்த்தனா அப்படிங்கிறதுனால வித் ஆர் வித்தவுட் அர்த்த ஞானம் ஸ்லோகங்களை கேட்டானாக்கா அதனோட பெனிஃபிட் கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னாக்கும் தேவி தேவர்கள் கிட்ட சொல்லின்னு இருக்கா. மனுஷாலா இருக்கிற நமக்குதான், நம்மளோட புத்திக்கு தான் இந்த அர்த்தங்கள் ஒன்றும் தெரிய மாட்டேங்கிறது. அதனால படிக்க வேண்டியதா இருக்கு. அப்படி படிச்சானாலும் ஒரு சிலதொன்னும் நமக்கு புரிபட மாட்டேங்கிறது. நமக்குள்ள இருக்கிற ஆத்மா அப்படிங்கிறது பிரம்மத்திலேருந்து வந்திருக்கிற ஆத்மாவாக்கும் அதாக்கும் எல்லா உயிரினங்களுக்குள்ளேயும் இருக்கு. அதனால காது கொடுத்து கேட்டானாலே அதனோட புண்ணியம் உண்டாகும் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. ஸ்லோகம் 74. ஸ்ருண்வந்து காரணம் சாத்ய யத்கதம் வதனம் ஹரே அகாரணம் கதம் காரியம் சம்சாரேத்ர பவேஷ்யதே. ஸ்ருண்வந்து காரணம் ச அத்ய யத்கதம் வதனம் ஹரேஹே அகாரணம் கதம் காரியம் சம்சாரே அத்ர பவிஷ்யதி. அசரீரி சப்தம் பல பல ஸ்தலங்களில இந்த தேவி பாகவதத்துல நமக்கு பார்க்கறதுக்கு சாதிக்கும். சூக்ஷ்ம அவஸ்தையில இருக்கிற சப்தமாக்கும் அசரீரி சப்தம். சரீரம் அப்படிங்கிறது ஸ்தூல அவஸ்தை, கண்ணுல காண முடியற அவஸ்தை. கண்ணுல காண முடியாத சத்தத்துக்காக்கும் இங்க சொல்றது அசரீரி. அசரீரி சப்தம் அப்படிங்கிறது தேவி பாகவதத்துல பல பல இடங்களில நமக்கு பார்க்கறதுக்கு சாதிக்கும். நமக்குள்ள தேவி உட்கார்ந்து பலவிதமான விஷயங்களை சொல்லறா அப்படின்னு அர்த்தம். பிரபஞ்சத்துல எல்லாம் ஒண்ணு இன்னொன்னோடு கூடிட்டு கனெக்டடா இருக்கு. அதனால எல்லாமே தேவிதான் ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கா. அதனால இங்க தேவியோடு அசரீரி சப்தம் அப்படிங்கிறது அது அன்எக்ஸ்பெக்டட் ஆயிட்டு உண்டாகிற நிகழ்வுகளுக்கு அம்பாள் கொடுக்கிற ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஆக்குமே. எண்ணத்தினாலேயாக்கும் ஹரியோடு சிரசு இப்படி உப்பு சமுத்திரத்துல போய் விழுந்தது அப்படிங்கறத நான் சொல்லறேன், நீங்கள் கேட்டுக்குங்கோம் தேவர்களே அப்படின்னு சொல்லறா அம்பாள். இந்த சம்சாரத்துல காரணமில்லாதக்கு காரியம் அப்படிங்கிறது உண்டாகவே உண்டாகாது அப்படின்னு சொல்றா.
ശ്ലോകം 75. ഉദതേ സ്തനയാം വിഷ്ണു സംസ്ഥിതാമന്തികേ പ്രിയാം ജഹാസവദനം വീക്ഷ്യ തസ്യാസ്തത്ര മനോരമം. ഉദതേഃ തനയാം വിഷ്ണുഃ സംസ്ഥിതാം അന്തികേ പ്രിയാം ജഹാസവദനം വീക്ഷ്യ തസ്യാഹ തത്ര മനോരമം. ഉദതേ സ്തനയാം വിഷ്ണു സംസ്ഥിതാമന്തികേ പ്രിയാം ജഹാസവദനം വീക്ഷ്യ തസ്യാസ്തത്ര മനോരമം. ഒരിക്ക ലക്ഷ്മി ദേവിയോട് பக்கத்துல நிக்கிற மகாவிஷ்ணு, எப்பவுமே மகாவிஷ்ணுவுக்கு பக்கத்துல லட்சுமி தேவி இருப்பல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்படி இருந்துட்டு இருக்கிறத ஒருக்கா லட்சுமி தேவியோடு ரொம்ப பக்கத்துல இருந்த மகாவிஷ்ணு எந்தவித காரணமும் இல்லாதக்கு லட்சுமி தேவியோடு முகத்தை பார்த்து சிரிச்சார். ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவான சிரியா இருந்தது அது. நம்ம இப்போ நம்மளோட ரொம்ப ரொம்ப வேண்டியவாளை பார்த்தானா அழகா சிரிப்போமே, அதே மாதிரி பகவான் தேவிய பார்த்து சிரிச்சார். தேவி பகவானோடு சிரிப்ப பார்த்தா, எப்ப பாரு என்கிட்டதான் இருக்க, உங்களை விட்டு நான் நகரறதே இல்லை, இப்ப என்ன ஒரு திடீர்னு ஒரு சிரிப்பு அப்படிங்கிற எண்ணத்தோடு கூடிட்டு பார்வை. அந்த பகவான் தேவிய பார்த்து சிரிச்சார் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். அந்த சிரிப்பு அப்படிங்கிறது மனோரமம், ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது அப்படின்னு சொல்லப்படுறது. ஸ்லோகம் 76. தயா ஞாதம் ஹரேர்நூனம் கதம் மாம் ஹசதே பிரபு விரூபம் ஹரிணா திருஷ்டம் முகம் மே கேன ஹேதுனா. தயா ஞாதம் ஹரிஹி நூனம் கதம் மாம் ஹசதி பிரபு விரூபம் ஹரிணா திருஷ்டம் முகம் மே கேன ஹேதுனா. பிரபுவாயிருக்கிற ஹரி என்னத்தினாலேயாக்கும் என்ன பார்த்து சிரிச்சார் அப்படின்னு தேவிக்கு தெரிய மாட்டேங்கிறது. ஒருவேளை கிண்டல் பண்ணி சிரிக்கிறாரோ, காரணம் இல்லாதக்கு இப்ப சிரிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒருவேளை என்னோட முகத்துல ஏதாவது அழுக்கு ஏதாவது படிஞ்சு கிடக்கும், அதை பார்த்துட்டு சிரிக்கிறாரோ, என்னோட முகத்துல இருக்கிற அழகுக்கு ஏதாவது கோளாறு வந்துடுத்தோ அதனால சிரிக்கிறாரோ, சிரியோட காரணம் என்னவாக்கும் அப்படின்னு அம்பாள் இங்க நினைச்சு பார்க்கறா. ஸ்லோகம் 77. வினாபி காரணேனாத்ய கதம் ஹாசஸ்ய சம்பவா சபத்னீவ கிருதாதேன மன்யேன்யாவரவர்ணினே. தேவிக்கு சந்தேக புத்தி வந்துடுத்து. காரணமில்லாதக்கு இப்போ என்னத்துக்காக்கும் இப்படி ஒரு சிரிப்பு நடக்கிறது அப்படின்னு. வினாபி காரணேன அத்ய கதம் ஹாச அஸ்ய சம்பவஹ சபத்னி இவ கிருதா தேன மன்யே அன்யா வரவர்ணினி. நம்மளும் இதே மாதிரி எல்லாம் சில டைம்ல தேவையில்லாம ஒரு சந்தேகம் நம்மளோட மனசுக்குள்ளேயும் உண்டாகும். அதே மாதிரி இங்க அம்பாளுக்கு ஒரு சந்தேகம் வருது. காரணம் இல்லாதக்கு இப்ப சும்மா ஒரு சிரிப்பு என்னத்துக்காக்கும்? நான் எந்த தமாஷும் சொல்லலை, இங்க சிரிக்கிற மாதிரி எந்த விஷயமும் நடக்கலை,
சும்மா ஒருத்தரோட முகத்தை பார்த்து இப்படி சிரிச்சா என்ன நமக்கு அர்த்தம்? இனி என்ன தவிர வேற ஏதாவது ஒரு அழகி இவரோட மனசுக்குள்ள ஏறி உக்காந்துட்டு இருக்காளோ, அந்த அழகியுமாயிட்டு என்ன கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நீ அழகே இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி ஆக்குமோ இவரோட சிரிப்பு? அப்படி மனசுக்குள்ள நினைச்சுட்டு இருக்கிற ஏதாவது ஒருத்திய சபத்னியாக்கி மாத்திட்டாரோ, என்னத்துக்காக்கும் இவர் இப்படி சிரிக்கிறார் தெரியலையே அப்படின்னு அம்பாளுக்கு டவுட்டு. ஸ்லோகம் 78. தத கோபயுதா ஜாதா மகாலக்ஷ்மி தமோ குணா தாமசி து ததா சக்தி தஸ்யா தேஹே சமாவிசத். ததஹ கோபயுதா ஜாதா மகாலக்ஷ்மி தமோ குணா தாமசி து ததா சக்தி தஸ்யா தேஹே சம ஆவிசத். அதனால லக்ஷ்மி தேவி இப்போ கோபத்தால கண்ணு காணாதக்கு ஆயிட்டா. அஜ்ஞான புத்தி வந்தோடனே தாமச குணம் வந்துடுத்து. லக்ஷ்மி தேவிக்கு ஒரிஜினலா இருக்கிற குணம் அப்படிங்கிறது ரஜோகுணமாக்கும். இங்க கோபம் அப்படின்னு வந்தோடனே தமோ குணம் இருந்தாதான் கோபம் வரும். அப்போ சந்தேக புத்தி அப்படின்னு வந்தோடனே என்ன ஆயிடுத்து, அங்க தமோ குணம் வந்துடுத்து. தமோ குணம் வந்தோடனே கோபம் வந்தது. கோபத்துல கண்ணு காணப்படலை. தாமச சக்தி அப்படிங்கிறது தேவியோட சரீரத்துல பிரவேசனம் பண்ணிட்டு இதெல்லாம் விதி சக்தியா நடக்கிற விஷயங்களாக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஸ்லோகம் 79. கேனசித் காலயோகேன தேவகார்யார்த்த சித்தயே பிரவிஷ்டா தாமசி சக்தி தஸ்யா தேஹேதி தாருணா. கேனசித் காலயோகேன தேவகார்யார்த்த சித்தயே பிரவிஷ்டா தாமசி சக்தி தஸ்யா தேஹே அதிதாருணா. கேனசித் காலயோகேன தேவகார்யார்த்த சித்தயே பிரவிஷ்டா தாமசி சக்தி தஸ்யா தேஹேதி தாருணா. தேவகார்யார்த்தம் ரஜோகுணியான லக்ஷ்மி தேவியில தமோ குணம் பிரவேசனம் பண்ணிட்டு கால நியோகம் அனுசரிச்சு தேவகாரியம் சாதிக்கிறதுக்காயிட்டாக்கும் ரொம்ப ரொம்ப கொடூரமான தாமச சக்தி அம்பாளோட தேகத்துல பிரவேசனம் பண்ணிட்டு அந்தந்த காலங்கள் வரத்த அந்தந்த விஷயங்கள் நடக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி சத்குணம், ரஜோகுணம், தமோ குணம் இப்படி எல்லாம் குணங்கள் மாறி மாறி ஆக்டிவேட் ஆகணும். ரொம்ப ரொம்ப கொடுமையெல்லாம் செஞ்சுட்டு இருந்த குருவல் புத்தி இருக்கிற ஒருத்தர் திடீர்னு எல்லா துர்புத்தியும் விட்டுட்டு ஈஸ்வரனை பஜிக்கிறதுக்கு கூப்பிட்டானா அங்க தமோ குணம் நகர்ந்து போயிட்டு சத்குணம் வருதுன்னு அர்த்தம். ரொம்ப ரொம்ப சத்குணமா இருக்கிறவர் ஒருத்தர் திடீர்னு சத்குண பிரவൃத்திகளை எல்லாம் நிப்பாட்டி கம்மி பண்ணி கோபத்தோடையும் சண்ட புத்தியோடையும் நடக்கிறார் அப்படின்னா அங்க ரஜோகுணம் ஆக்டிவேட் ஆகிறது அப்படின்னு அர்த்தம். அப்ப காலத்துக்கு தகுந்த மாதிரி சத்குணமும் ரஜோகுணமும் தமோ குணமும் மாறி மாறி வரும். இங்க லக்ஷ்மி தேவிக்கு தமோ குணம் வந்திருக்கு. ஆக்சுவலா இருக்கிற குணம் அப்படிங்கிறது ரஜோகுணம். ரஜோகுணத்து கூட தமோ குணம் கலந்தெடுத்து அது விதிவசால் நடந்ததாக்கும் அப்படின்னு இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 80. தாமஸ்யாவிஷ்டதேஹாசா சுகோபாதிசயம் ததா சனகை சமுவாதேதம் இதம் பதது தேசிரா. தாமஸ்ய ஆவிஷ்டதேஹாசா சுகோப அதிசயம் ததா சனகைஹி
சம் உவாஜ சம் உவாஜேத் இதம் பதது தே சிரஹ. தாமசீ சக்தி சரீரத்தில கடந்து கூடினோன கோபம் வந்துட்டு லட்சுமி தேவி இப்படி சொன்னா, உங்களோட சிரசு அப்படிங்கிறது கீழே விழட்டும் அப்படின்னு. முகத்திலேயா கழுத்துக்கு மேலேயாக்குமே இந்த முகம் இருக்கு, சிரசு இருக்கு. அந்த சிரசுக்கு முன்னாலேயாக்குமே இந்த வாய், பல்லு, மூக்கு, கண்ணெல்லாம் இருக்கு. அந்த பகவானோடு புன்னகை அப்படிங்கிறது முகத்திலேந்தாக்குமே வந்தது. காரிய காரணம் இல்லாதக்கு இப்படி சிரிச்சதுனால என்ன இன்சல்ட் பண்ணினா மாதிரி எனக்கு தோணுறது. அதனால அந்த தலை கீழே விழுந்து போகட்டும் அப்படின்னு தேவி சாபம் போட்டா. பிராகினா கோபம் வரத்தை என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம மனுஷாலும் இப்படி பரஸ்பரம் பிராகுவா. நீ அப்படி போ இப்படி போ சொல்லிண்டு. அதே மாதிரி தேவிக்கு கோபம் வந்துட்டு பிராக்கு கொடுத்தா. இந்த உலகத்துல நடக்கிற எல்லா விஷயங்களும் சுப விஷயங்களாக்கும். தேவர்களோட வாக்கு அப்படிங்கிறது பலிக்கும். இங்க அம்பாளாக்கும் பிராகினது, அதனால அது நடக்கும். மனுஷாலெல்லாம் அடிக்கடி கோபம் வரத்த இதே மாதிரி பரஸ்பரம் பல விஷயங்களுக்கும் அப்படி போனோம் இப்படி போனோம் அப்படின்னு பிராக்கு நடத்துறதுண்டு. பகவான்மாரோடெல்லாம் அனுகிரகத்தால இந்த பிராக்குகள் ஒன்றும் பலிக்கிறதில்லை. அப்படி பலிச்சது அப்படின்னா இந்த உலகமே இருக்காது. இங்க அம்பாள் பகவான பிராகினா சபிச்சா அப்படின்னு அர்த்தம். உன் தலை கீழே விழுந்து போகட்டும். அப்ப அம்பாள் சொன்னா பின்ன அதுக்கு மாற்று பேச்சே கிடையாது. கண்டிப்பா அந்த தலை கீழத்தான் விழும். அப்படி ஒரு சாபம் பிராக்காக்கும் கொடுத்தா.